எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இந்த நாள் செப்டம்பர் 26ஆம் நாள் தமிழீழ வரலாற்றில் அழியாத புகழ் பெற்ற தியாக தீபம் திலீபன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த நாளாகிய செப்டம்பர் 15இல் உலகம் இதுவரை கண்டும் கேட்டுமிராத மெய் சிலிர்க்க வைக்கின்ற சமர்க்களங்களை 7 அணு ஆயுத வல்லரசுகளை எதிர்த்து கடற்படை, தரைப்படை, வான்படை அமைத்து போர்க்களங்களை நிர்மாணித்து 10 மடங்கு அதிக பலமுள்ள சிங்கள சைன்யங்களை வெறும் 7000 விடுதலை புலி வீரர்களை கொண்டு யானை இரவு போர்க்களத்திலே தோற்கடித்து உலகத்தையே வியக்க வைத்த வீரர்கள் வரலாற்றில், தமிழீழ வரலாற்றில் எந்நாளும் ஒளிவிடும் நட்சத்திரமாக தலைவனாக திகழ்கிற பிரபாகரன் அவர்களினுடைய முழு நம்பிக்கையையும் பெற்று அவருக்கு பக்கபலமாக இருந்து டெல்லி பட்டணத்துக்கு வஞ்சகமாக தலைவர் பிரபாகரன் ஏமாற்றி ஈழ நாட்டிலே இருந்து அழைத்து வரப்பட்டு டெல்லி பட்டணத்தில் அசோகா ஹோட்டலிலே தங்க வைக்கப்பட்டிருந்த போது சிந்தனையாளர் பாலசிங்கத்தோடு யோகியோடு திலீபனும் உடன் இருந்தார். அதன் பின்னர் அமைதிப்படை என்ற பெயரில் இந்திய ராணுவம் ஈழத்திலே கால் வைத்த காலத்தில் 5 கோரிக்கைகளை முன்வைத்து தலைவர்களுடைய விருப்பப்படி 5 கோரிக்கைகளை முன்வைத்து செப்டம்பர் 15இல் துளிநீரும் அருந்தாமல் உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்கி அவரது உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருந்த போது மெழுகுவர்த்தி உருகிக் கொண்டே ஒளி சிந்துவதைப் போல அவர் ஆவி அடங்கப் போவதை நெருங்கி ஒவ்வொரு நாளும் நகர்ந்த போது தலைவர் பிரபாகரன் அவர்கள் அருகிலே வந்து அமர்ந்து அவரிடத்திலே நெஞ்சம் நிறைந்த துக்கத்தையும் பாசத்தையும் வெளிப்படுத்திய பின்னர் அவர் உண்ணா நிலை அறப்போர் தொடங்கிய 12ஆம் நாள் செப்டம்பர் 26இல் அவரது உயிர் மூச்சு நின்றது. திலீபன் தியாக தீபமானா. திலீபன் அழைப்பது சாவையா? இந்த சின்ன வயதில் இது தேவையா என்று உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் பல்லாயிரக்கணக்கான தமிழ் சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு எதிரே இருந்த அந்த மைதானத்தில் மாரடித்துக் கொண்டு கண்ணீர் பொங்க கதறி கதறி அழ அதனை உலகுவாழ் தமிழர்கள் கண்டு நெஞ்சதிர்ந்து வேதனை விம்மல்களை வெளிப்படுத்திட திலீபன் அழியாத புகழ் வரலாறுக்கு சொந்தமானார். உண்ணாநிலை இருப்பது என்பது சங்ககாலத்தில் இருந்தே தமிழர்கள் பின்பற்றி வருகின்ற ஒரு மரபு போராட்டமாகும். யுத்தகலத்தில் சோழ நாட்டு வேந்தன் செங்கனான் அவனால் படையால் தோற்கடிக்கப்பட்ட சேரமன்னன் கணைக்கால் இருமுறை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவன் தாகத்துக்கு தண்ணீர் கேட்டான். அந்த சிறை காவலர்கள் நெடுநேரம் தாமதித்து அந்த மன்னனை அவமானப்படுத்தும் விதத்திலே தண்ணீரை கொண்டு போய் கொடுத்த போது அதை வாங்கி பருகாமல் குளவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆளந்தன்று வாளில் தப்பார்
தொடர்படு ஞமலியின் இடர்படு திரிய கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகையின்றி வயிற்று தீ தனிய ஈன்மரோ இவ்வுலகத்தானே என்று கணைக்கால் இருமுறை அந்த பாடலை பாடினார். அதாவது பிறந்த குழந்தை இறந்து பிறந்தாலும் சதை பிண்டமாக பிறந்தாலும் வீரத்திற்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று அதனுடைய மார்பிலே வாழ்கொண்டு கீறி மண்ணிலே புதைப்பது தமிழர்களின் வழக்கம். நான் ஒரு நாடாண்ட மன்னன், இன்று எதிரி நாட்டு மன்னனால் சிறைபிடிக்கப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறேன் காவல் கூடத்திலே. எனக்கு தாகம் எடுத்தது. அந்த தண்ணீரை கூட உடனடியாக தராமல் என்னை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் தாமதமாக கொண்டு வந்தார்கள். ஆகவே சங்கிலிகளால் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற நாயை போல என்னை இங்கே கட்டி வைத்திருந்தாலும் இப்படி தாகத்துக்கு எதிரியிடம் தண்ணீர் கேட்கின்ற என்னை போன்ற இழிபிறவிகளை இனி தமிழ் தாய்மார்கள் ஈன்றாமல் இருப்பார்களாக என்று சொல்லி கணைக்கால் இருமுறை தன் உயிரை மாய்த்துக் கொண்டான். அதைப் போலவே சோழ நாட்டில் மன்னன் கோப்பெருஞ்சோழன் தன் இரு புதல்வர்களோடு கருத்து வேறுபாடும் மனக்கசப்பும் கொண்டபோது வடக்கிருந்து உண்ணா நிலை அறப்போரை நடத்தி என் நண்பன் பாண்டிய நாட்டிலே இருக்கிறான் புலவன் பிசிராந்தையார். அதுவரை அவர்கள் இருவரும் சந்தித்துக் கொண்டதில்லை. பாடல்கள் மூலம்தான் அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். செல்வல் காலை நிற்பினும் அல்லல் காலை நில்லலன் மன்னே, மகிழ்ச்சியான தருணங்களில் வராவிட்டாலும் துயரமான வேளைகளில் என் நண்பன் வருவான் என்று சொல்லியவாறே கோப்பெருஞ்சோழன் மறைந்த பிறகு அந்த சொற்பொடியே அங்கு வந்து பிசிராந்தையார் ஒரு இரங்கல் பாடல் பாடினார். ஆகவே லட்சியத்திற்காக துளிநீரும் தண்ணீரும் அருந்தாமல் தங்களை தாங்களே மரணத்தை நோக்கி பயணிக்கின்ற அந்த மாவீரம்தான் தியாகத்தினுடைய உச்சக்கட்டம். அந்த உச்சகட்ட தியாகத்தை செய்த திலீவன் எண்ணியவாறே விடுதலை புலி படையினர் பல களங்களிலே அக்கினி அலைகளிலே ஓயாத அலைகளிலே பெருவெற்றிகளை பெற்றாலும் ஆயுதங்கள் வரத்தவர்களுக்கு இல்லை. 14 கப்பல்களிலே கொண்டு வரப்பட்ட ஆயுதங்கள் கடலிலேயே சதிகாரர்களால் வல்லரசால் கவிழ்க்கப்பட்டு அந்த அரண்யத்துக்குள்ளே துப்பாக்கிகள் இருந்தும் தோட்டாக்கள் இல்லாமல் ஆயுதங்கள் இருந்தும் அதற்கு பயன்படுத்துகின்ற வெடிபொருட்கள் இல்லாமல் உலகம் தடை செய்த குண்டுகளை இந்த வல்லரசுகள் அவர்கள் மீது வீச, அந்த குண்டுகள் வீசப்பட்டவுடனே அவர்கள் உடம்பிலே இருக்கக்கூடிய உயிர்காற்று பிழிந்து எடுக்கப்பட்டு அப்படியே சுருண்டு சுருண்டு செத்து விழுந்தார்கள். அப்படி இனப்படுகொலை தாய்மார்கள், பச்சிளம் குழந்தைகள், பாலகர்கள், வயது முதிர்ந்தவர்கள் என ஈழ தமிழ் மக்கள் அனைவரையும் அவர்கள் முள்ளிவாய்க்காலை நோக்கி வருகிற போது பசியால் தாகத்தால் மடிந்தவர்கள் பலர். வானத்திலே இருந்து வீசப்படுகிற குண்டுகள், பீரங்கிகளிலே இருந்து போய் வெடிக்கிற குண்டுகள், இவற்றுக்கு பலியானவர்கள் போக காயப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்க முடியாமல் அங்கு வந்த ஈழத் தமிழ் மருத்துவர்கள் அவர்களுக்கு அனஸ்தீசியா கூட கொடுப்பதற்கு வழியில்லாமல் மரக்கிளைகளிலே அந்த வயர்களை பொருத்தி இறைச்சிகளை வெட்டுகிற வெட்டுக்கத்தியாலே அந்த அறுவை சிகிச்சையை நடத்திய கொடுமையை ஐநா மன்றத்தினுடைய பான் கி மூன் அனுப்பிய 3 குழு தன்னுடைய அறிக்கையிலே விரிவாக புள்ளி விவரங்களோடு 1,37,000 தமிழர்கள், ஈழத் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் என்பதை 420 பக்கங்களை கொண்ட அறிக்கையாக அது சமர்ப்பித்தது. அவர்கள்
இந்த 7 நாட்டு படைகளினுடைய தொடர் தாக்குதலில் ஆயுதம் இல்லாமல் தவித்தவர்கள் போரிலே தோற்க நேர்ந்தது. நாங்கள் எங்கள் துப்பாக்கிகளை மௌனிக்கிறோம், எங்கள் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று அவர்கள் பிரகடனம் செய்த பிறகும் அவர்களை ஈவு இரக்கமின்றி வெள்ளை கொடிபிடித்து வந்த நடேசரையும் அவரோடு வந்த இன்னொரு சகோதரனையும் ராணுவம், சிங்கள ராணுவம், அதற்கு பக்கபலமாக இருந்த இந்திய ராணுவம் சுட்டுக் கொன்றது. இந்த இனப்படுகொலைக்கு அனைத்துலக நாட்டு நீதி விசாரணை வேண்டும் என்று தொடர்ந்து ஜெர்மன் தீர்ப்பாயத்திலும் அயர்லாந்து தீர்ப்பாயத்திலும் குரல் கொடுத்து ஐநா மன்றத்தின் மனித உரிமை கவுன்சிலில் தொடர்ந்து 6 ஆண்டுகள் ஈழத் தமிழர்களின் இனப்படுகொலைக்காக நீதி கேட்டு குரல் கொடுத்து வாதாடிய மே 17 இயக்கத்தினுடைய நிறுவனர் அருயிர் தம்பி திருமுருகன் காந்தி அவர்கள் அந்த கடமையை தமிழர்களுக்காக அங்கே செய்தார். நம்முடைய புகழேந்தி தங்கராசு அவர்கள் ஈழத் தமிழர்கள் துயரத்தை 3 திரைப்படங்களாக எடுத்து மக்கள் மன்றத்திலே கொண்டு வந்து அந்த இனப்படுகொலையை சாட்சியமாக்கி மக்கள் மனதிலே கிளர்ச்சி நெருப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தார். இந்த வேதனையான காலத்தில் தான் முத்துக்குமார் விதியே விதியே என் செய்ய நினைத்தாயோ, என் தமிழ் சாதியை என் செய்ய நினைத்தாயோ என்று மரண சாசனம் எழுதி வைத்துவிட்டு சாஸ்திரி பவனுக்கு எதிரே காலை 10 மணிக்கு இந்த நேரத்திற்கு சென்று முதல் நாளே தன் தங்கையிடம், நிறைமாத கர்ப்பிணியான தங்கையிடம், நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், எப்பொழுது வருவேன் என்று சொல்ல முடியாது என்று கூறிவிட்டு அந்த மரண சாசனத்தோடு வந்து உடம்பிலே பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு நெருப்பு வைத்துக் கொண்டு தமிழீழம் வாழ்க என முழக்கமிட்டு அந்த மரண சாசனத்தை அங்கேயே போட்டார். அதனை கைப்பற்றி எடுத்துக்கொண்டு வந்த ஒரு தோழர் என்னிடம் தர, நான் அதை 500க்கும் மேற்பட்ட பிரதிகள் எடுத்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலே கருகிப்போன உடலாக முத்துக்குமாருடைய சடலம் வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் அவற்றை விநியோகித்தேன். முத்துக்குமாரை தொடர்ந்து மொத்தம் 19 தமிழர்கள் ஈழத் தமிழர்களுக்காக தீக்குளித்து மடிந்தனர். ஆகவே தமிழ் இனம், தாயகத்திலே தமிழ்நாட்டிலே வாழ்கிற தமிழர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை என்று வெளி உலகம் சொல்ல இயலாத அளவுக்கு தங்கள் உயிர்களையே மாய்த்துக் கொண்டார்கள். மலேசியாவிலே ராஜா என்ற அந்த அருமையான இளைஞன் அதை போலவே தீக்குளித்து மடிந்தான். ஐநா மன்றத்தின் மனித உரிமை கவுன்சிலுக்கு முன்னாலே முருகதாஸ் தன் உடம்பிலே பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு நெருப்பு வைத்துக் கொண்டு மடிந்தான். இந்த தியாகங்கள் வீண் போகாது. இந்த தியாகங்கள் மிக அழுத்தமாக தமிழர்களின் நெஞ்சிலே ஆழ பதிந்திருக்கின்றன. வளரும் தலைமுறை, வளரும் இளைய தலைமுறை இந்த வரலாற்றை நிச்சயம் அறிந்து கொள்வார்கள். அதனால்தான் அவன் சிங்கள ஒரு போர் ராணுவத்திலே இருந்தவன். அவன் பெயர் ராஜபக்சே முருகேசு. அவன் நீதிமன்றத்திலே சொன்னான், நாங்கள் தமிழர்களை, குழந்தைகளை, பெண்களை, வயதானவர்களை பின்னாலே சங்கிலியாலே காப்பு போட்டு விலங்கு போட்டு அவர்களை கொன்று யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய செம்மணியிலே புதைத்தோம், நானே அதற்கு சாட்சியாவேன் என்று நீதிமன்றத்திலே சொன்னான். இதனை அறிந்த நான் 1999 மனித உரிமை கவுன்சிலில் தலைவராக இருந்த பின்லாந்து முன்னாள் பிரதமர் ஹோர்ஸ்ட் அவர்களிடம் தமிழர்களின் கலை நினைவாக ஒரு நடராஜர் சிலையை அவரிடம் கொடுத்துவிட்டு செம்மணியிலே 450க்கு மேற்பட்ட தமிழர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி கொசாவாவுக்கு அங்கே முஸ்லிம்களை
கொன்று அங்கே கொசோவாவிலே மண்ணுக்கு கீழே புதைத்ததை கண்டறிய அமெரிக்காவினுடைய பிசிசியன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை மருத்துவர்கள் என்ற குழுவை அனுப்பி அங்கே இருந்த கொசோவாவிலே மண்ணுக்களிலே இருந்த எலும்புக்கூடுகளை வெளியே கொண்டு வந்து உலகத்துக்கு சாட்சியமாக்கினீர்களோ அதே குழுவை நீங்கள் செம்மணிக்கு அனுப்ப வேண்டும், யாழ்ப்பாணத்துக்கு அருகே அனுப்ப வேண்டும். அவர்கள் அதே போல மண்ணை அகழ்ந்து எடுத்து அந்த எலும்புக்கூடுகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னேன். அதனை ஏற்றுக்கொண்ட மனித உரிமை கவுன்சிலின் துணைத் தலைவர் அதற்கு அடுத்த வாரத்தில் பிசிசியன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அந்த குழுவை செம்மணிக்கே அனுப்பினார். அவர்கள் சென்று ஒரு 88 எலும்புக்கூடுகளை வெளியே கொண்டு வந்தார்கள். பிறங்கைகள் கைகள் பின்புறமாக கட்டப்பட்டு அந்த எலும்புகளிலே விலங்குகள் பூட்டப்பட்டிருந்தன. மீதமுள்ள எலும்புக்கூடுகள் இன்னும் மண்ணுக்குள்ளேதான் இருக்கின்றன, செம்மணிக்குள்ளேதான் புதைந்து கிடக்கின்றன. அவற்றை வெளியே கொண்டு வர வேண்டும். அதற்கு ஐநா மனித உரிமை கவுன்சிலும் உலக சமுதாயமும் அந்த முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் என்று கடந்த திங்களிலே கூட நான் அறிக்கை தந்தேன். ஆகவே உலகத்துக்கு சாட்சியாக இந்த செம்மணி எலும்புக்கூடுகளும் பான் கி மூன் குழுவினர் தந்த அறிக்கையும் சாட்சியமாக இருக்கிறது. ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. சர்வதேச நீதிமன்ற குற்றக்கூண்டிலே இனப்படுகொலை செய்த குற்றவாளியாக ராஜபக்சே கூட்டம் அவனோடு இருந்த அந்த ராணுவத்தினர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களின் நெடுநாள் கோரிக்கையாகும். அந்த கோரிக்கையிலே நாங்கள் இன்றும் உறுதியாக இருக்கிறோம். அந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். காணாமல் போன 90,000 பேர் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. 90,000 விதவைகள் இருக்கிறார், கைங்கண்கள் ஆகிவிட்டார்கள். மகன் எங்கே போனான், கணவன் எங்கே போனான், சகோதரன் எங்கே போனான் என்று அந்த குடும்பத்தினருக்கு தெரியாது. அந்த வகையில் நீதியை ஆழ குளிதோண்டி புதைத்து விட்டது சிங்கள அரசு. எனவே மனச்சாட்சியின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும். உலக சமுதாயத்தினுடைய மனச்சாட்சியின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும். அந்த உலக சமுதாயத்தினுடைய மனச்சாட்சியாக மனித உரிமைகளுக்கு போராடுகிறவர்கள் உலக நாடுகளிலே இதற்கு குரல் கொடுத்து இதற்கான ஏற்பாடுகளை செய்து அதற்காக சுதந்திர தமிழீழமே ஒரே தீர்வு. வட்டக்கோட்டையிலே ஈழத்து காந்தி தந்தை செல்வா அவர்கள் சுதந்திர தமிழீழம்தான் இனி ஒரே தீர்வு என்று 76 மே 14 பிரகடனம் செய்தார். அதற்கு பிறகு அந்த சுதந்திர தமிழீழத்தை அடைவதற்கான மார்க்கம் எது? ஆயுத போர் நடத்தினார்கள். பன்னாட்டு ராணுவங்களால் அதிலே தோற்கடிக்கப்பட்டார்கள். எனவே ஒரே தீர்வு. உலகிலே பல நாடுகள் பொது வாக்கெடுப்பு சுதந்திர நாடுகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு சுதந்திரம் பெற்றதை போல சுதந்திர தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு தமிழ் ஈழத்திலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் புலம்பெயர் வாழ் தமிழர்கள் உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலும் அந்த உலகு வாழ் தமிழர்கள் அந்தந்த நாடுகளிலேயே அவர்கள் வாக்கை பதிவு செய்கிற விதத்தில் அந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று 2011 ஜூன் 30 அன்று பெல்ஜியம் நாட்டு தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்ற தமிழ் ஈழ தேசிய தீர்வு காண்பதற்கான மாநாட்டில் இந்த கருத்தை முதலாக நான் வைத்தேன். அதுவரை இந்த கோரிக்கையோ இந்த கருத்தோ எங்கும் வைக்கப்படவில்லை. ஈழத்திலோ தமிழகத்திலோ தாய் தமிழகத்திலோ புலம்பெயர் நாடுகளிலோ இந்த தீர்வு முன்வைக்கப்படவில்லை. அந்த தீர்வை என் வாழ்நாளில் முதலாக சொன்னேன் என்ற மன நிறைவு இந்த அற்ப வாழ்வு காலத்தில் என் மனதுக்குள்ளே இருக்கிறது. அதனை அனைவரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். மற்ற தலைவர்களும் அதை சொல்ல ஆரம்பித்து இப்பொழுது எல்லோரும் அதை சொல்லுகிற நிலை ஏற்பட்டதை கண்டு நான் மிகுந்த மன நிறைவு கொள்கிறேன். அப்படி ஒரு காலம் வரும், நிச்சயமாக வரும். சுதந்திர தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு ஈழத் தமிழகத்திலும் ஈழத் தமிழ்நாட்டிலும்
வேறு நாடுகளிலே, புலம்பெயர் நாடுகளிலே வாழ்கிற ஈழத் தமிழர்களிடத்திலும் பொதுவாக்கெடுப்பு நடத்தப்படும். அப்படி ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அப்படி ஒரு நிலை வரும். இந்திய அரசு தனது வெளியுறவு கொள்கையிலே மாற்றம் செய்து சிங்கள அரசுக்கு முன்னைய அரசு உதவியதைப் போலவே இன்றைய அரசும் மோடி அரசும் உதவி செய்து கொண்டு வருவதை கண்டித்துத்தான் நரேந்திர மோடி பதவி ஏற்பு என்று சொன்னபோது அந்த பதவியேற்புக்கு தமிழின படுகொலை செய்த கொலைபாதகன் ராஜபக்சேயை அழைத்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவரை நேரில் சந்தித்து எங்கள் மார்பில் குத்திவிட்டீர்கள், எங்கள் முதுகில் குத்திவிட்டீர்கள், ஈழத் தமிழர்களை வஞ்சித்து விட்டீர்கள், கொட்டமடிக்கிறான் சிங்களன் அங்கே சிங்கள நாட்டிலே, ஈழத் தமிழன் வெட்கி தலைகுறுகிறார். இந்த நிலைக்கு நீங்கள் தான் காரணம். முன்பிருந்த அரசு அவர்களை அழிப்பதற்கு ஆயுதங்கள் கொடுத்தது. நீங்கள் அவனை விருந்தாளியாக வரவேற்கிறீர்கள். இதை நீங்கள் திரும்ப பெறாவிடில் உங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறுவது மட்டுமல்ல, நாளைய தினம் நீங்கள் பதவியேற்கிற அதே நேரத்தில் நாங்கள் என் தோழர்களோடு டெல்லிப்பட்டணம் தலைநகரிலே பாராளுமன்ற கட்டிடத்துக்கு எதிரே கருப்பு கொடி ஏந்துவோம் என்று நானும் 1000 தோழர்களும் கருங்கொடி ஏந்தியவர்களாக கைது செய்யப்பட்டு காராகிரகத்திலே அடைக்கப்பட்டு நரேந்திர மோடி பதவியேற்கும் போது நாங்கள் சிறையில் அடைபட்டு கிடந்தோம். நரேந்திர மோடி பதவியேற்பை எதிர்த்து இந்தியாவில் பிஜேபியை எதிர்க்கிற எந்த கட்சியோ, சனாதன கூட்டங்களை எதிர்க்கின்ற எந்த அமைப்போ கருப்பு கொடி காட்ட முன்வராத அந்த காலத்தில் அதுவரை கூட்டணியிலே இருந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதை கண்டித்து உலக நாடுகளுக்கு தெரிவதற்காக நரேந்திர மோடி பதவியேற்பு ஈழத் தமிழர்களுக்கு செய்கின்ற பச்சை துரோகம் என்பதை நிலைநாட்டிய அந்த தகுதியை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கின்றது. அந்த வழியில்தான் திலீபனுடைய தியாக தெய்வம் திலீபனுடைய நினைவு நாளையும் இந்த செப்டம்பர் 26 மலர்களை தூவி, அந்த திருவுருவ படத்துக்கு மலர்களை தூவி, திலீபனுடைய கல்லறை இடிக்கப்பட்டு விட்டது, கிட்டுவின் கல்லறை இடிக்கப்பட்டு விட்டது, ஈழத் தமிழர் துயிலகங்கள் அனைத்தும் இடித்து தகர்த்து தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன. ஆயினும் அங்கே உள்ள ஈழத் தமிழர்கள் இன்னும் காலம் நமக்கும் வரும், இந்த இருள் விலகும், ஒரு வெளிச்சம் கிடைக்கும், ஒரு விடியல் ஏற்படும், தமிழ் ஈழம் விடியும் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கும் இருக்கிறார்கள். அதுபோலவே தாய் தமிழகத்திலும் புலம்பெயர் வாழ் தமிழர்களிடத்திலும் ஈழத் தமிழகத்தின் மீது, ஈழத் தமிழர்கள் மீது வாஞ்சையும் பற்றும் பாசமும் கொண்டு கண்ணீர் சிந்தி பலர் தங்கள் உயிர்களை மாய்த்துக் கொள்ளுகின்ற உணர்வை பெற்றிருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த உணர்வினை தொடர்ந்து அணையாமல் பாதுகாத்து வருவார்கள். காலம் மாறும், தமிழ் ஈழம் மலரும், தலைவர் பிரபாகரனுடைய லட்சியங்கள் வெற்றி பெறும். உலக வரைபடத்தில் சுதந்திர தமிழீழம் என்ற ஒரு தேசம் அந்த வரைபடத்திலே இடம்பெறும். இரத்த கரைபிடிந்த சிவப்பு கோடுகளால் அதனுடைய எல்லைகள் வகுக்கப்படும் என்ற உணர்வோடு பிரபாகரன் புகழ் வாழ்க, தியாக தெய்வம் திலீபன் புகழ் வாழ்க என கூறி அமைகிறேன். வணக்கம். தாயை போல பாசம் கொண்ட தலைவன் இல்லாம இன்னைக்கு ஈழத்தமிழர் இயக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் தாவேகா தலைவர் திரு விஜய் பிரச்சாரத்தில் முன்வைக்கிறார். அரசியலுக்காக பேசுறாங்கன்னு விமர்சனமும் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஈழத்தமிழர்களுக்காக யார் குரல் கொடுத்தாலும் அதை மனதார மெச்சி வரவேற்கிறேன். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.